ஹலோ மக்களே, இன்றைக்கி மண்டே. நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாசலாம் பெருக்கி நல்லா கழுவி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் போட்ட கோலம் பார்த்திங்கன்னா இதுதான். அப்படியே நம்ம சுப்ரபாதமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் எழுந்துச்சி சுப்ரபாதம்லாம் போட்டுட்டு அந்த சமைக்கும் போது நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு வைப் சூப்பராக இருக்கும், ஒரு குட் வைப் மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பவுமே காலையில் எழுந்துச்சி சாமி பாட்டு வச்சுட்டு தான் நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் செய்ய போகிறேன். புளி சாதம் கோவிலில் செய்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு புளி சாதம் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு இந்த பருப்பெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் முட்டை வச்சுட்டு இந்த பருப்பு பொடி அரைச்சாச்சு. புளி சாதம் கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அந்த இந்த புளி குழம்புலேயே போட்டு நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டீ வச்சாச்சு. டீ வச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு எடுத்துகிட்டு போய் டீயை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு குடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், அப்படியே எண்ணெய் தனியாக கசிஞ்சு வரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாத கலரி நம்ம வச்சுருக்கோம் அந்த சாதத்தில் மேலே இது போட்டுட்டு அப்படியே முட்டை வந்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அவருக்கு சாதம் கட்டி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் எனக்கு நான் தான் கொண்டு போய் வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன். வண்டியாண்ட வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ மக்களே, பாய்.